குக்கர் அப்படின்ற ஒரு படம், குதும்பி அப்படின்ற நாவலை தழுவி எடுக்கப்போற ஒரு படம். அந்த படத்துக்கான நெறைய பங்கு கொடுத்த எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த கதைய நமக்காக கொடுத்தவங்க, அந்த படத்தில் நடிச்சவங்க, அந்த படத்த இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் வரவேற்று முன்னுரை வழங்குவதற்காக அலைவரிசை, பண்டம், குதுப்பி, கொடிவழி, கலவை, யானைத்தாளி பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். கதைக்களமும் அப்படித்தான் வித்தியாசமாக இருக்கும். இவருடைய புத்தகங்கள படிக்கும் பொழுது, படிக்கிறவங்களுக்கு இது வெறும் வார்த்தைகள், வரிகள் தானே அப்படின்னு தெரியலாம். ஆனா அத வாசிக்க வாசிக்க அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வண்ண வண்ண காட்சிகளாக தோன்றும். அத்தனை உயிரோட்டம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய அள்ளி நகரத்தினுடைய எழுத்து அரசர் காமுத்துரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வரவேற்புரை வழங்குமாறு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பான நண்பர்களே, தோழர்களே, இந்த அரங்கம் நிறைந்த ஒரு அவையில் என்னுடைய நாவல் இங்கே வெளியிடப்படுகிறதுங்கிறது உள்ளபடியே ஒரு எழுத்தாளன் என்கிற வகையில் மிகவும் ஒரு பெருமிதமும் பூரிப்பும் அடைகிறேன். நிச்சயமாக சொல்லணும்னா இது வேறு எந்த எழுத்தாளருக்கும் கிடைக்காத ஒரு அம்சம் அது. ஏன்னா இது சொந்த பிரச்சனையை பேசுகிறேன்னு யாரும் நினச்சிடணும். வரவேற்புரை இதை நான் பண்ணணும். இருந்தாலும் 1-2 வார்த்தைகளுடைய சொந்தமாக. ஏன்னா இப்போ ஒரு எழுத்தாளன் கதை எழுதி முடித்ததோடு செய்ய முடியாது. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த வேலையும் பார்க்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே அது அப்படி தலைகீழாக எனக்கு எந்த வேலையுமே வைக்கலை. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியாத ஒரு விஷயம். அதாவது இப்போ சினிமாவுக்கு என்னுடைய கதையை தந்தாச்சு. இனி இதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்களோ அப்படிங்கிறதோட அந்த ஒரு உறவுங்கிறது எப்படி அப்படி விட்டுரும். அவ்வளோதான். ஏதோ கொடுத்தாச்சு, இனி அவங்க பாடு, அவங்க என்ன எதெல்லாம் செய்யலாம். ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த புத்தகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு எனக்குமே புரியலை. இன்றைக்கி வரைக்கும் கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எழுத்தை பழனியப்பன் சார் எதுக்கு இப்படி அதை ஒரு இவ்வளவு பிரமாண்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிறப்ப நான் ஏதோ கடவுள் நம்பிக்கை கூட ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் என்னுடைய வரம் ஏதோ ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே வார்த்தைகளுக்கு அப்பால் செய்ய வேண்டியது. நான் பின்னாடி பேசணும்னு நினச்சிக்கிறேன். திடீர்னு நீங்கள் வாட்டுக்கு வரவேற்பு பண்ணுக்கணுன்னே இப்போ கொஞ்சம் வண்டி எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்படி சுற்றுறதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. நேரடியாக வர முடியல. இருந்தாலும் இப்போ கஷ்டப்பட்டு வந்துடுறேன். தோழர்களே, இப்போ இவங்க குதிப்பி நாவல் பற்றி பழனியப்பன் தோழரும் நம்ம தோழர் வெங்கட் தோழரும் இது பண்ணியிருக்காங்க, வீடியோ பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதோடைய ஆழம் புரிஞ்சது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க சமையல் கட்டி உள்ள ஆழங்கள், அவங்களுடைய விம்மல்கள், விவசல்கள் இதெல்லாம் இப்போ ஆழமாக போய் பண்ணியிருக்காரு. நம்ம 1000 பேருக்கான சமையலத்தையும் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் நான் எழுத்தாளர் அப்படிங்கிற இடையில் 1-2 விஷயங்கள் ஒன்று மாத்திரம் லேசாக அப்படியே தூவிட்டு போயிட்டோம்னா. ஆனால் நிச்சயமாக இது இதுக்கு அப்பால் பட்டது, நாவலுக்கு அப்பால் பட்ட ஒரு விஷயத்தை போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது அந்த நாவலை வாசிக்கிறதுக்கு. இப்போ நான் இப்போ அந்த நாவலுடைய பாத்திரக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இப்போ
நடத்துறதுனால அந்த மக்கள் பூரா நான் என்கிட்டதே வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய எல்லாமே வந்துடும். அவங்க பேச்சு, வழக்கு, மொழி அத்தனையும் வந்து போகும். இதில் ஒரு 2 சம்பவம் மட்டும். ஒன்று வந்து இவங்க பூரா அந்த சமையல் தொழிலாளர் கூட நம்மளை அண்டித்தே இருப்பாங்க. நம்மளை அண்டின்னா இன்னொரு விஷயம், அவங்கள அண்டித்தே நான் இருக்கேன். அவங்க இல்லைன்னா என்னுடைய க க கடை இருக்காது. இப்போ உறுப்பினர்கள் இருந்தாத்தே சங்கம். சங்கம் இல்லை, சங்கத்துக்காக உறுப்பினர்கள் நம்ம எல்லாருமே நம்ம சங்கம் சங்கம் சங்கம்னு இருப்பாங்க. உறுப்பினர் தான் அடிப்படையான விஷயம். அவங்க இல்லாட்டி அப்புறம் சங்கம் போகிறது. அதே மாதிரி அந்த என்கிட்ட வாடிக்கையாளர் அந்த பாத்திரம் எடுக்கிறவங்கிறது. ஆனால் இவங்க ஊரை என்ன முதலாளின்ட்டு அப்பப்போ 100-50க்காக இது பண்ணிக்கிருப்பாங்க. இப்படி ஆளுகள் இருக்கிறவங்க ஒரு ஒரு 2 பேர் என்னை ரொம்ப காப்பாற்றுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுறோங்க மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒருக்கா வந்து பாத்திரங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ணிட்டு வந்துட்டார். வந்தாச்சுன்னா எனக்கு காசு வரல. என்ன முருகா ரூபாயை காணோம் அப்படிங்கும்போது, இவர் நல்ல சாப்பிட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு உட்காரு. அதை எப்படி ரூபா கொடுப்பார்? என்ன வந்திருக்கணுமே என்னாச்சு? நம்மள வரலையாப்பா, நீ மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு விட்ட, எனக்கு வரலடான்னு போன போடுங்கண்ணே. அது என்ன வழக்கம் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த ரூபா காயின் ரூபா போட்டு பேசினாதே இருக்கும். போட்டு என்னண்ணே ரூபா தரலையாம்ல அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லை. இந்த வாட்டி தட்டாப்புட்டான்னு தண்ணி வேகத்தில் பேசினா நம்மளுக்கு என்னன்னா வாடிக்கையாளர் போயிடுவாங்க. இவன் பேசுகிற வேகத்தில் நாளை பின்ன போயிருக்க மாட்டேன். விடப்பா நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படி. அதை என்ன வாங்கிக்கிறது வைக்கிறேன். நான்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனேன். ஒன்றே சும்மா விட மாட்டேன். என்ன இவர் நினச்சிட்டீங்களா கொண்டு வாடன்னு நான் ஒவ்வொரு காசாக போட்டுக்கிட்டே இருக்காள். நிப்பாட்டிட்டேன். பாருனேன் பாதி பேச்சில் நிப்பாட்டிட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு வீட்டில் போய் பார்த்தேன்னு. சரி விட்றா, நாளைக்கு காலையில் போவான், இப்போ வேணாம்டான்னு சொல்லிட்டு போட்டு மறுநாள் காலையில் பாபா போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு 2 பேரும் போகிறோம். அப்போ வந்து போதையில் இல்லை, சரியா போய்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கும்போது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போனேன். அங்கே போய் உட்காந்த உடனே அப்போ கதவை தரோம். எனக்கு வேறு இந்த ஃபோன் வேறு பேசுனதில் இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நான் இப்போ சொல்லி பேச வச்சு நினச்சிருப்பாங்க. இவனை தான் அனுப்பிச்சுட்டு கூப்பிட்றா அப்படிங்கிறேன். சும்மா வானே என்னடே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போகணும், நம்ம காசுனே, பொருள் நம்ம பொருள்னே, நம்ம பாத்திரம் இல்லாட்டி அவங்க விசேஷம் நடந்திருக்குமா, வானே போவோம் அப்படின்ட்டு. சரி தேடி உள்ள பின்னாடியே போய்க்கிறியே. கதவை தரணுன்னே வந்தார். அவன் முருகா என்னடா அப்படின்னாரு. பாத்திரம் கடைக்காரர் வந்திருக்காரு. அவருக்கு வாடா உருவாடா அப்படின்னாரு. என்ன விஷயம்? பாத்திரம் காசு கொடுக்கலாம்ல. ஆமாம் காசு கொடுக்கணும்ல. என்ன நீ வாடிக்கு ராஜி வரேன்ட்டு வராமல் போயிட்டா அப்படின்னு. இல்லைண்ணே நான் பாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்களுக்கு கொண்டு வந்து அந்த பாட்டிலில் ரொம்ப என்னமோ வச்சுருக்காங்க. இதை காமிச்சாய். நான் அவனுக்கு முருகராஜர் வரலேனே, அவனுக்கு கொஞ்சம் அதை என்ன பாட்டில் எடுத்து வச்சிருக்காடா கையில் எழுதிட்டா. நம்ம என்னையை மறந்துட்டேன், அவ்வளோதான். பின்னாடி நான் நிற்கிறேன். இல்லை என்னையை மறந்துட்டு அந்த இதை வாங்கிறதுக்காக, ரொம்ப வாங்கிறதுக்காக அங்கிட்டு பாட்டிலை தேடிக்கிறியான். என்னடா அப்படி நான் என்னடா இருக்கிறேன், கொஞ்சம் பொறுனே பேசிட்டு வந்துடுறேனே அப்படின்ட்டு இருக்கேன். சரி அப்போ தெரிஞ்சு வச்சா அவர் மெல்ல போய், சார் இந்த பாத்திர வாடகை தந்து விட்ருவோம் சார், இவன்ட்டே கொடுக்க தந்து விட்றேன், இதுக்கு போய் வேலை மழுக்க நீங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க. இல்லை சார் அவன் ஒரு குடியார போய் அவனை போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போங்க சார் ரூபாய் தந்து விட்றேன் அப்படிங்கிறாரு. இந்த விஷயம்லாம் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த இப்போ இப்படி ஒரு நாட்டில் நடப்பு கிடக்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து இது நாவலில் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 அத்தியாயம் தான். அந்த 50 அத்தியாயத்தில் இன்னும் 50 அத்தியாயம் கூட செய்ய முடியும். அவ்வளவு தூரத்துக்கான நம்ம இதுகள்லாம் இருக்குது. இது வந்து இதுதான் தோழர் பழனியப்பன் எனக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி இப்படியான விஷயங்களை நம்ம வந்து புதுப்பை நாவலில் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு அவியலுக்குள்ளே இருக்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி நான் மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது சமையல் கலைஞர்கள் வந்து பல இதுகள் இருக்கலாம். அவங்க அது அப்படியானவை இப்படியானவை சொல்லி
ஆனால் அவங்களுடைய தொழில் இருக்கு பார்த்தீங்களா, தொழில் நேர்த்தியில் அவங்க வந்து என்றைக்குமே நீங்கள் சோடையே சொல்ல முடியாது. அவங்க அத்தனை பக்காவான இருப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ரூ. 10 இல்ல அப்படின்னு சொல்லினா, ரூ. 10க்காக ரூ. 1000 கந்துக்கு வாங்கிட்டு போய் அவனுக்கு ரூ. 10 குடுப்பாய்ங்க. இல்லைன்னு சொன்னது அது நானே அதை அனுபவிச்சிருக்கேன். ரூ. 10 ஒருத்தன் கேட்டேன், இல்லடா போடா பொழுதுக்கு உன்ட்ட வந்தே போதும்ன்ட்டேன். அவன் போய் ஒரு நாள் போய் வாங்கிட்டு வந்து எனக்கு குடுத்துட்டு இங்கே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். உங்களால் எனக்கு ரூ. 1000 நட்டான். நீங்க பாட்டுக்கு அவனுக்கு ரூ. 10 குடுத்து விட்டுருக்கலாம். அவன் காசே இல்லைன்னுங்கிறதுக்கேன் இவனுக்காக போய் நான் போய் ரூ. 1000 கந்துக்கு வாங்கிட்டு ரூ. 10 கொடுத்துருக்கேன். இது ஒரு பக்கம் போட்டு இப்படி ஒரு விஷயம். சமையல் ஒரு ஒரு கல்யாண பந்தி கல்யாணமும் கீழே கல்யாணம் நடந்திருக்கு. மேலே பந்தி மேலதெல்லாம் தாலி கட்டுற சத்தம் கேட்குது. வீட்டுக்காரர் அந்த ஃபங்க்ஷனுக்காரர் மேலே கீழே ஏறி இருக்காரு. நான் ரெடி ஆயிடுச்சான்னு இவங்க அந்த எல்லைக்கு உள்ள யாரையும் அனுப்ப மாட்டாங்க. இங்கே வீட்டு சமையல் கட்டில் உங்கள் வீட்டுக்காரமாக உள்ளே விட மாட்டாங்க. இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனாலும் அப்படி இன்னும் எட்டி நின்று பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்காரமாக இருந்தாலும் சமயக்காரன் அதே உள்ளே என்ன செய்வாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே மட்டும் விட மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும், ஆளை மட்டும் மேலே ஏற்றுங்க, சப்ளை பாத்திரம். ஆமாப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சோடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பூராமே தாலி ஏற்ற சத்தத்தை கேட்டோடனே வாளியை பூரா ரெடி பண்ணி வச்சு சாப்பாடு ஒரு வாளியே இல்லை எல்லாமே வாளியில் ரெடி பண்ணி போட்டுருவாங்க. அந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய சமையல்காரம்மாவுக்கு திடீர்னு கொஞ்சம் வேலை செஞ்சாச்சு. அடுத்து சப்ளைக்கு போனால் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சோறு போட்டுக்கலான்னப்போ, ஏப்பா ஒரு சோறு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு விசேஷ வீட்டுக்காரனுக்கு போடாமல் நம்ம ஒரு வாய் கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது பண்ணிவிடாங்க. அதெல்லாம் வேணாம், ஏதாச்சும் காப்பி தண்ணியை குடி இல்லாட்டி டீயை வாங்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பசி தாங்க மாட்டாமல் ஒரு கப்பில் சோத்தள்ளி போட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு, என்னடா பாவிலா அப்படிங்குது. என்னடா உப்பா கிடக்கு அப்படிங்குது. உப்பா அப்படி என்னடா அப்படின்னு அப்புறம் ரசத்தை ஊற்றி பார்க்குது, அப்பயும் உப்பு. மோரை ஊற்றி பார்க்குது, அப்பயும் உப்பு. என்னடா ஆள் உரம் மேலே வர போகிறான் சமையல் உப்பா கிடக்கடன்னு அப்படியே அந்த சமையல் டீமே பதவி வதைக்குது. அங்கே டவுன் கொட்டிட்டாங்க. மேலே ஆள் வந்துடுவாங்கன்ட்டு இவங்க அப்படியே படன்னு பார்த்தீங்க. சப்ளையருக்கு வரும் வாளியை தூக்கி ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தன் அந்த மேட்டு விரிக்க போயிட்டான், தண்ணி வைக்க போயிட்டாங்க. இப்போ இது அடுத்து 10 நிமிஷந்தேன். இதில் 10 நிமிஷத்தில் பந்தி பரிமாறப்படுகிறது. அது எப்படிங்கிறது தான் அந்த சமையல் கலைஞருடைய வேலை நுட்பம். இதுக்கும் அந்த சமையல் கலைஞர்கள் மிக தயாராக இருந்து 10 நிமிஷத்தில் அத்தனை பேருக்கும் எந்த விதமான உப்பே இல்லாத சரியான சுவையான சாப்பாட்டை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வந்து அது நாவலில் கிடையாது, அது வந்து ஒரு சிறுகதையாக எழுதி ஆனந்த விகடனில் வந்துச்சு. அது உறவு பாருச்சு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் இப்போ வாங்க போகிற குதிப்பு நாவலில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த நாவலின் வெளியீட்டு விழாவிற்காக இங்கே முன்னோடி மீடியாவின் அழைப்பின் பேரில் குறிப்பாக எங்களது இஷ்டத்துமான தோழர் கரு பழனியப்பன் அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய நெஞ்சார உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். ஏன்னா இது எல்லாருமே வந்திருக்கீங்க. நான் கூட்டினா கூட ஒரு 50 பேர் வருவாங்க, ஒரு 30 பேர் வருவாங்க. மிஞ்சி போனால் என்னுடைய குதிப்பின் அவ்வளோ வெளியிட்டுலாம் தேடியில் பண்ணேன். ஒரு 100 பேர் 150 பேர் வந்தாங்க. அது நான் பட்டவாடு எனக்கு தெரியும். அந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு அழைச்சி செஞ்சோம். அதில் அப்படி எந்த வேலையை பண்ணுவோம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரயில் டிக்கெட்டை போட்டு குடும்பத்தோடு வரவன்னு சொல்லி அதையும் வாங்க, அவங்களுக்கு நம்ம பார்த்துன்னு சொல்லி அதையும் கூப்பிட்டு வச்சு உண்மையிலேயே பழனியப்பன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள், எங்களுடைய அருமை கவிஞர் இதில் எழுதியிருந்தார், ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார் குதிப்பின் அவளை பற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவிஞர் யுகோ பாரதி அவர்களையும்
அதே மாதிரி இசையில் மிக பிரபலமான ஒரு நகைச்சுவையாக நிகழ்வுகளை கொண்டு செல்லக்கூடிய தோழர் அலெக்சாண்டர் பாபு அவர்களையும் இந்த குக்கர் சினிமாவில் கதாநாயகியாக இருக்கக்கூடிய என்னுடைய அதை சொன்ன சக்கடப்படாதிய நான் இப்போதையும் அவங்கள பார்த்தேன். பார்த்த பிறகு அவங்களா அப்படின்னு எனக்கே சந்திய மாதிரி. ஏன்னா அந்த பூவை உலக பார்த்தது வந்து நானும் கூட கொஞ்சம் மேலே அவைய மேலே இருந்தோம். ஒரு சின்ன ஒரு கிரேஸில் வந்து அப்படி வேணால் அந்த மாதிரி அவங்களுடைய துடிப்பான பட 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 அந்த படத்துலேயே ஒரு பட்டாசு மாதிரி அவங்க தான் இருப்பாங்க. அவங்க இந்த இதில் வந்து கதாநாயகர் இப்போத்தே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே சொன்னாங்க, சங்கீதா அவர்கள் நடிகை திரைக்கலைஞர் சங்கீதா அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவரை பற்றி உங்களுக்கு தனுஷ் போன்ற மிகப்பெரிய ஆட்களை வச்செல்லாம் படம் எடுத்தவர் அவரையும் எங்களுடைய ஆஸ்தான எங்களுடைய கதாநாயகன் காளி வெங்கட், ஏன்னா என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் போட்டார். அவர்களையும் வந்துடுவார். தன்னுடைய அமீர் சார் அவர் பருத்தி வீரன் பண்ணவர், அவரை பற்றி நமக்கு தெரியவில்லை, அவருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் சங்கத்துடைய சென்னை மாவட்ட குழு தோழர்களுக்கும் என்னுடைய பிரியத்திற்கு பவா செல்லத்துறை அவர்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னேன், நீங்கள் சொல்லவே வேணாங்க வந்துடுறேன், நான் கரெக்டாக அன்றைக்கி வந்து நானும் இன்னொருத்தர் கூட வந்துடுவேன்னாரு. அவர் இன்னும் பல தோழர்கள் இருக்கீங்க, மனோபல சித்ராலட்சுமண ஐயா அவர்கள்லாம் உண்மையில் நேற்றே அந்த பாரதி ராஜா பற்றி பல பேரை பற்றி பேட்டி எடுத்துருக்கிறது, நிறைய விஷயங்களை வாங்கிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எல்லாரையும் இப்போ ஃபேஸ்புக்கில் இதுலெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் பேர் இந்த இவரெலாம் இந்த கொட்டடிச்சிக்கிட்டே இருப்பார், அவர் என் பேர் எனக்கு இல்லை அப்படி சொல்லுது. அப்போ இன்னும் என்னுடைய பிரியத்திற்குரிய அத்தனை பேர்களுக்கும் முன்னோடி மீடியா சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு கலைகள் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி தோழர்கள். எல்லாருக்கும் வணக்கம். கடைசியில் பேசினாலும் கண்டென்ட்லாம் போயிடும், முதல்ல கூப்பிட்டாலும் என்ன பேசுகிறேன்னு தெரியாதுன்ற ஒரு சிக்கல். நடுவில் கூப்பிட்டா கொஞ்சம் ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரே நெர்வஸாக இருக்குது. அது வேறு நிறைய பேசுவோம், இயல்புக்கு வந்துடுவோம். முன்னோடி மீடியா குதிப்பின்ற நாவல் வந்து அறிமுக விழா, அதில் வந்து அண்ணன் கருப்பழனியப்பன் அவரோட இயக்கத்தில் குக்கருங்கிற திரைப்படமாக போகுது. அதில் நான் நடிக்க போகிறேன். அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. எனக்கு அண்ணனோட அறிமுகம் பற்றி பேசிட்டு அப்புறம் நாவல் பற்றி நாவல் வேறு படித்து அந்த கதையை வேறு சொல்லணும். ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த கதையை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் யார் ரைட்டுன்னப்போ ஒரு தோழர் காமத்துறை அப்படின்றப்ப ஏற்கனவே நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஹர்காரான்ற ஒரு படத்துக்கு அவர் தான் எழுதியிருந்தார். அப்போ சரி, அப்போ நம்ம பழக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இந்த கதையை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அப்போ ஓவராலாக ஒரு நாள் சொல்லிட்டார். இப்போ அவ்வளோதான் போல இருக்குன்னு நானும் விட்டேன். போன வாரம் யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நாவல் படிச்சிங்களா இல்லையான்னு கேட்டார். எனக்கு கொடுக்கவே இல்லைண்ணே அப்படின்னு. 250 புக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. போன வாரம் தான் கொடுத்தாரு. அதை வாங்கி பரீட்சைக்கு படித்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஷூட்டிங்க்கு நடுவில் அப்பப்போ எடுத்து மார்க் வச்சு பேப்பர்லாம் வச்சு படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு படிக்கிறது கம்மி, எப்போவாது தான் படிக்கிறது. அந்த வகையில் வந்து அண்ணன் ஒரு நாள் எனக்கு அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இந்த சத்யம் தேட்டர்லலாம் ட்ரை பண்ணும்போது ஆடியோ லான்ச்லாம் நடக்கும்போது அண்ணன் வந்துட்டாருன்னா நாங்கள் குஷி ஆயிடுவோம் எங்கள் டீம்லாம். ஏன்னா எப்படியும் சுவாரஸ்யமாக பேசுவார். அவருக்காக வெயிட் பண்ணி அவர் பேசுனது கைத்தட்டி தான் வருவோம். ஸோ அப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேஷங்கள்லாம் கிடச்சி நடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அருண் சாரோட அசிஸ்டண்ட்டு வந்து அருண், அப்புறம் பிரம்மாண்ணன், நான் எப்படின்னா நான் ரிவர்ஸில் எல்லாமே எல்லோரும் ஒரு டைரக்டர் படத்தில் நடிச்சுட்டு அடுத்த அசிஸ்டன்ட் அவங்களோட உதவியாளர்கிட்டலாம் நடிச்சுட்டு வருவாங்க. நான் அப்படியே ரிவர்ஸில் சாரோட அசிஸ்டன்ட் படத்தில் 2 படம் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அண்ணன் படத்தில் நடிக்க போகிறேன். இப்போ அவங்க ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க அண்ணா ஆஃபீஸ்க்கு. பேசிகிட்டு இருந்தோம், ஜென்ரலாக பேசி முடித்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் கார்கி படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு 12-1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். முதல்ல நைட் ஷோ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆஃபீஸ் வர முடியுமா கேட்டார். சரின்ட்டு நான் ஆஃபீஸ் போனேன்.
அப்போ வந்து ஒரு ஒரு நல்ல அறிவுரை சொன்னார். இந்த மிஸ்கின் சார் இப்போ ஒரு கோடு வேர்டு கொடுத்துருக்காரு, பன்னீர் சோடா. பன்னீர் சோடா குடிக்கிற பழக்கம் இருந்தால் இனிமேல் பகலில் குடிக்காதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு ஒரு முதன்மை கதாபாத்திரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எப்போ வேணாலும் எந்த இயக்குனர் இருந்தாலும் உங்களுக்கு அழைப்பு வந்துடும். அதனால் இனிமேல் பகலில் பன்னீர் சோடா குடிக்கிறத நிறுத்திடுங்க அப்படின்னாரு. சரிண்ணே. அவர் பேசிட்டே இருக்கும்போது சரி அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க, இன்றைக்கி மட்டும் பகலில் பன்னீர் சோடா. அப்போ யோசித்தேன், சரி இதை எப்படி எடுத்துக்கிறது, இது அறிவுரையா இல்லை எங்கேயும் வெளியில் எங்கேயும் குடிச்சிடக்கூடாது, அப்போ இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எப்போவாவது ஃப்ரீயாக இருக்கிற நாட்களில் நானே கால் பண்ணிட்டு அண்ணனுக்கு வரலாமான்னு கேட்டு ஆஃபீஸுக்கு போய் அந்த மாதிரி பன்னீர் சோடா சிங்கெல்லாம் நிறையா அப்போ நிறையா பேசியிருக்கோம். அந்த வகையில் தான் அவர் என்ன நினச்சிக்கிட்டார், நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு கதை சொல்ல தேவையில்லை அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவருக்கு எனக்கு புக்கு வரலைன்றது அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா இத்தனைக்கும் அவர் தேனி நான் ஆஃபீஸ் போயிருக்கும்போது தோழர் பார்த்து கேட்டார், நீங்கள் நாவல் படிச்சிங்களா தோழர்னா? நான் இல்லை தோழர், அவரும் புக்கு கொடுக்கல. சரி நம்ம அவர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு எங்கே விற்கிதுன்னு வேறு எனக்கு தெரியல, நம்ம ஷூட்டிங்கில் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால. அதுக்கப்புறம் போன வாரம் கிடச்சி அதில் படித்து ரொம்ப எனக்கு நான் படிக்கிறது ரொம்ப கம்மினாலும் இது என்ன ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்க வச்சிருச்சு இந்த நாவல். நான் வந்து ஒரு இந்த கம்மியான புத்தகத்தில் ஒரு புத்தகம் எனக்கு மறக்க முடியாத ஒரு கதை ஒன்று இருக்குது. வைக்கம் முகமது பஷீர் அவர்களோட வந்து பால்யகால சிநேகிதின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் வந்து ஒரு இடத்துல இந்த வெத்தலை போடுறத பற்றி ஒரு பக்கத்துக்கு எழுதியிருப்பார். அவர் வந்து முற்றத்தில் உட்காந்து அந்த பாக்கு ஒன்று எடுத்து போட்டு அந்த பாக்கு நொறுக்கி பல் இதெல்லாமே டீட்டெயிலாக எழுதிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த சுண்ணாம்பு தடவி எடுத்து எல்லாத்தையும் மென்னுட்டு அந்த நாக்கு மேல் அன்னத்தில் வச்சு அந்த வெத்தலையை ஒதுக்கிட்டு அந்த கீழ் பல் வழியாக துப்புனாருன்னு சொல்லி எழுதியிருப்பார். நான் துப்பி பார்த்துட்டேன் பக்கத்தில். அப்படி இயல்பாக அதுக்குள்ளே இருந்து அந்த மாதிரி இந்த நாவலுக்குள்ளே நிறையா இருக்குது. ஆண்டாள்னு ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் நிறைய கதாபாத்திரம் இருக்குது, ஆனால் அந்த ஆண்டாள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாயிருச்சு. சரவணன் ஒரு கதாபாத்திரம் அந்த ஆண்டாளை சந்திக்கும் போது படித்தவங்களுக்குலாம் தெரியும், அந்த கோகுல் சாண்டர் பவுடர் வாசனை எழுதியிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு விவரிச்சு எழுதியிருப்பார் அந்த ஆண்டாளை பற்றி. எப்படியாவது இந்த சரவணனை மச்சான்னு கூப்பிட்டுலாமான்னு நமக்கு தோணும், ஏன்னா சரவணனுக்கு அக்கா. அது மாதிரி பார்க்காத கேரக்டர் நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அது உணர்வு ரீதியாக நமக்கு கடத்தி அந்த மாதிரி நிறைய அந்த புத்தகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. படிக்க நமக்கு அந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிற அனலும் அவங்க அடிக்கிற அந்த பீடி வாசனையும் அந்த 140 ரூபா கோட்டரோட நெடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் படிக்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ இயல்பாக இந்த புக்கு எழுதியிருக்காரு. ஏன்னா இதில் நிறைய புத்தகத்தை பற்றி தான் பேசணும், இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால நான் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். கருப்பழனியப்பன் சார் வந்து எனக்கு வந்து அமீர் சார் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கும்போது அப்போ தான் நாங்கள் நெருங்கி பழக ஆரம்பித்த டைமு. ராம் சார் வணக்கம், வந்திருக்காங்க உங்களுக்கு. அப்போது நான் வந்துட்டு அந்த நேரத்தில் அவர்கிட்ட பழகும்போது தான் எனக்கு அவர் ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர் அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எதையும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு அவரோட பழக தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட டைம் கேட்டு அவர் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் அவருடைய டோட்டலாக அவரை பற்றின எனக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலும் அவர் கூட இவர் கூட பழகணும், இவர் கூட அடிக்கடி சந்தித்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவரை பற்றி சொன்னால் ரொம்ப புகழ்ந்துற மாதிரி ஆயிரும். பட் இந்த மேடைக்கு வழக்கமாக நீ கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா கமர்ஷியல் டைரக்டர் இவர் வந்து என்னத்த மேடையில் பேச போகிறார். அந்த பாலா ஒரு மேடையில் கேட்டார்ல, நீங்கள் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் என்னையை பார்த்து. சாரி எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதால நானும் மேக்ஸிமம் போக மாட்டேன். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க நீங்கள் ஆண்டவர் உங்கள் படம் போனேன்னு கேள்விப்பட்டேன், 1000 பூக்கள் மலரட்டும், இதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களாம் தெரியும், எனக்கு திடீர்னு குக்கர்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னாரு. அப்போ தான் அந்த நாவலை பற்றி சொன்னார். சொல்லிட்டு இந்த நாவல் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் பொதுவாக இந்த மாதிரி நண்பர்களை யாராவது ரெஃபர் பண்ணால் அந்த புக்கை வாங்கி படிப்பேன். அது இலக்கியமானாலும் சரி, ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான புக்காக இருந்தாலும் சரி, நல்ல புக்குன்னு சொன்னால் வாங்கி படிப்பேன். படிச்சுதான் சார், எந்த பதிப்பகம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பதிப்பெல்லாம் போனால் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சார். கொரோனா டயத்தில் அப்போ அவரெல்லாம் வந்து இயக்குனர் சங்கத்தில் கிடையாது. அப்போ தான் கொரோனா வந்து தீவிரமாக பரவிட்டு இருக்க டைமு. ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் கருப்பழனியப்பன் பேசுகிறேன் அப்படின்னாரு. எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னேன்.
ஒரு மாஸ்க் போட்டு உங்கள் வீட்டு தெரு முனைக்கு வந்துடுறீங்களா, நான் வரேன் அப்படின்னாரு. சரி எதுக்கு வரப்போறான்னு சொல்லி நானும் சென்று போனேன். போகிறப்போ அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த இயக்குனர் சங்கத்தில் நிறைய உதவி இயக்குனர்லாம் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், அதை இயக்குனர் சங்கத்தில் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ரீசார்ஜ் பண்ண விட சொல்லுங்கள், இப்போதைக்கு தேவை அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து விட்டார். நான் போய் எங்கள் சங்கத்தில் போய் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிவிட்டேன். பணம் போய் சேர்ந்துருச்சுன்னு அவருக்கு காமிக்கணுமே அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன். அன்னைக்கு தான் முதல்ல சங்கத்தில் கொரோனா டயத்தில் முதல்ல வந்து டொனேஷன் கருப்பழனி பண்ண விட்டது. அந்த அளவுக்கு அவர் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது, இதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடாதுன்னு சில விஷயம் சொல்லுவார். எனக்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக அருமையான ஒரு உதவி செஞ்சுருக்காரு. அதை இன்னொரு மேடையில் அவர் பெர்மிஷனோட சொல்கிறேன். இப்போ இந்த குதிப்பு நாவல் நான் படிச்சிட்டேன். கிட்டத்தட்ட காளி வெங்கட் சார் சொன்ன மாதிரி தான். நான் ஒரு 10 நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அத்தியாயமாக ஃபுல்லாக படித்தேன். எனக்கு வந்து அதில் ஃபுல்லாகவே இவர் எனக்கு அந்த கதாபாத்திரமாக வந்துக்கிட்டே இருந்தார். படிக்க நான் இவர் பண்ண போகிறான்னு தெரியும். ஸோ இவர் இந்த இடத்துல இப்படி பண்ணுவார். குறிப்பாக அந்த நெஞ்சு வர்ற சீனு, அந்த எப்படி பண்ண போகிறீங்கன்னு நான் ஸ்க்ரீனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு நாவல் இந்த நாவல். இதை படிக்காதவங்க கண்டிப்பாக படிங்க. இது வந்து இலக்கியமும் இருக்குது, ஜனரஞ்சகமும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அங்காடி திரைப்படம் நடிக்கும்போது எனக்கு அந்த படத்தில் கதைலாம் சொல்ல, என் கேரக்டர் மட்டும்தான் சொல்லி கூப்பிட்டு போனார் வசந்தபாலன். அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 10 நாள் ஷூட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த படம் வந்து நம்மளை கேவலமாக திட்ட போகிறாங்க. இன்னி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு வச்சுக்கோங்க. நம்மளை எல்லோரும் பயந்துகிட்டே இருக்காங்க நம்மளை பார்த்தா, இவன் ஒரு மாதிரி ஆள் போல இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக நான் கேவலமாக திட்ட போகிறேங்க அப்படின்னு. அது மட்டும் தான் எனக்கு மைண்டில் பட்டுச்சு. ஒரு 20 நாள் ஷூட்டிங் போகிறப்போ இந்த படம் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டப்பிங் பேசப்போ நான் வசந்தபாலனை கூப்பிட்டு சொல்ல, இந்த படம் நிச்சயமாக பெரிய ஹிட்டு அப்படின்னு சொன்னேன். இது வந்து நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய இதுலாம் சொல்ல, நம்மளும் ரசிகனாக தானே ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரசிகனான கெஸ் வந்துச்சு. இந்த நாவல் குதிப்பை படித்து முடித்தப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சுங்க. இது உண்மை. ஏன்னா எனக்கு தூத்துக்குடி, எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த தவுசு பிள்ளைம்பாங்க. கண்டிப்பாக அது காமத்துறை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தவுசு பிள்ளைம்பாங்க சமையல் பண்ணுறவங்க. நான் பொதுவாக அந்த கல்யாண வீட்டிலலாம் சமையல் பண்ணுற இடத்துக்கு அந்த சமையல் கலைஞர்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை. அது என்னமோ அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே உண்டு. ஸோ இந்த புக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் அந்த நைட்டு டாக்டரை கூப்பிட்டு வருவாங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. அந்த சீன் ஒன்று உண்டு. இவர் போதையில் படுத்திருப்பார், இவர் தூங்க வைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக டாக்டரை கூப்பிட்டு வருவாப்பில். சரவணன் போவான். அந்த சீன் எனக்கு நடந்திருக்குது. நான் போய் கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. எனக்கு அந்த சீன் ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஃபீலாக எனக்கு பிடிச்சிது. இப்படி இந்த நாவலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைஃபோடு சம்மந்தப்பட்டிருக்கு. பொதுவாக எளிய மனிதனுடைய வாழ்க்கையை பதிவு செய்யும்போது அது ரொம்ப நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் மக்கள் மனசில் போய் நின்றும். இந்த நாவலில் அந்த விஷயம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% அது வந்து மக்களோட கனெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட பவா செல்லத்துறை எழுத்துல வந்திருக்கார் அவர். அவருடைய கதைகள், அவர் கதை சொல்லி நம்மலாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க யூடியூப்பில். நான் நிறைய கேட்டிருக்கேன். அவர் அந்த நாவலை படிக்கிறதை விட அவர் கதை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உள்வாங்கலும் ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லையா? அது நாவல் படிக்கும் போதே இருக்குது. படைக்க போகிறது கருப்பழனியப்பன். நிச்சயமாக இந்த குக்கர் வந்து எல்லார் மனசுலையும் வந்து இறுக்கமாக போய் நிற்கும் நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கும் பெரிய வாய்ப்புக்கும் நன்றி கொடுத்த கருப்பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். இந்த நாவலை வந்து எப்படி படிச்சிருக்காங்க, எப்படி நாவலுக்குள்ளே பயணப்படணும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். சுட்டித்தனமாக ரொம்ப குட்டி பொண்ணா பூவே பூச்சூடவா அப்படின்ற படத்தில் வந்து பூவே உனக்காக அப்படின்ற படத்து மூலமாக அறிமுகமாகி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஒரு மலர் கிரீடத்தை அப்படியே தலையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய எழுத்தாளர் சொன்ன மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு மிகப்பெரிய க்ரஷ்ஷாக இருந்த 80s ஃபேவரட்டான ஹீரோயின் சங்கீதா மேம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இந்த குக்கர் படத்தினை பற்றியும் குதுமி நாவலை பற்றியும் சில வார்த்தைகள் பேசுமாறு. நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். சார், காமத்துறை சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். நிறைய இல்லை, ஓரளவு நான் நாவல்ஸ் படிச்சிருக்கேன்.
அதுக்கு பேஸ் காரணம் என்னோட அம்மா தான். அம்புலி மாமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு படிக்கிற ஹேபிட் கிரியேட் பண்ணாங்க. பட் உங்கள் புக்கு படிக்கும்போது தான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு படித்த புத்தகம். ஸோ உங்களை நேரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நேச்சரை வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய நீங்கள் எழுதணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் கரு பழனியப்பன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ஞாபகமே வரலையே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் அப்போ எதுவும் பெருசாகவே பண்ணலை, அதனால் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ பட் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீச்சஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன், அதை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், ரசிகையாக இருந்திருக்கேன்னு சொல்லலாம் ஒரு சில ஸ்பீச்சஸ் பற்றி. ஸோ உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. இந்த புக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் படித்தேன். அப்போது இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், 5D தேட்டருக்குள்ளே ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு குழந்தைய கொண்டு போய் தனியாக விடுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ எல்லாமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸாக தான் ஃபீல் ஆச்சு அந்த கதை படிக்கும்போது. சார் சொன்னாங்க இந்த மாதிரி ராத்திரி போய் டாக்டரை கூப்பிட்றதுக்காக நடந்து போகிறதுன்றது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொன்னார். பட் நான் அதை படிக்கும்போது எனக்கு வந்து அந்த நாய் துரத்தும், நாய் கடிச்சிரும்னு பயந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு நிஜமாகவே ஃபீல் ஆச்சு. இது மாதிரி இது மட்டும் இல்லை, இதில் நிறைய விஷயம் எனக்கு அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் புக்கு டப்புன்னு மூடிட்டேன். அது வந்து அந்த ஒரு தூக்க முடியாத வெயிட்டாக இருக்க அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு அந்த பர்சன் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது வந்து எனக்கு டக்குன்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம படம் பார்க்கும்போது அப்படி ஆகும், பட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் புக்குன்னும் போது அந்த ஒரு வசதி மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த இறுக்கத்தெல்லாம் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணேன் படிக்க. ஸோ இது மாதிரி பர்சனலாக நிறைய விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் இருந்த அன்பு, காதல், துரோகம், தோல்வி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு அந்த இமோஷனோட கனெக்ட் ஆகிருந்தது, வசனத்தோடு இருந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆஃப்கோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.